ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். நம்ம வீட்டு சைடில் கருவேப்பிலை மரம் இருக்குது. கருவேப்பிலை பறிச்சுட்டு வரலான்னு போகிறேன். பக்கத்துலேயே சுண்டைக்காய் செடியெல்லாமும் இருக்குது. சுண்டைக்காய் செடியில் நிறைய பூ விட்டுருக்கு. சைடில் தென்னை மரம், செம்பருத்தி செடி, பவழமல்லி, மருதாணி இந்த மாதிரி செடி எல்லாமும் இருக்குது. சைடில் உலாந்த மல்லி கூட வச்சுருக்கோம். இது சின்ன செடி, கருவேப்பிலை செடி சின்னது. பக்கத்துலேயே இதை விட பெருசாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதில் நிறைய கிளை வெட்டி விட்டாச்சு. நல்லா பெருசாக இருந்தது மரம், நிறைய வெட்டி விட்டாச்சு. இது பக்கத்தில் கொய்யா மரம், இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா கொய்யா மரம் எல்லாமும் இருக்கும். இன்னொரு செம்பருத்தி இருக்குல்ல, ரெட் கலரில் பூக்குமே, அந்த செடியும் இருக்குது. மேலே ஒன்று பழுத்து இருக்குது பழம், கீழே ஒன்று இருக்குது. கீழே இருக்கிறது மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேன். மேலே இருக்கிறது ஹைட்டாக இருக்கு, என்னால் பறிக்க முடியல. கீழே இருக்கிறது மட்டும் பறிச்சுக்கின்னு வந்துட்டேன். நிறைய இப்போ பிஞ்சு எடுத்துருக்கு கொய்யாக்காய். இந்த செடி கொய்யா மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். பின்னாடி வாழை மரமும் இருக்கும். இங்கே ஒரு தேங்காய் ஒன்று விழுந்துருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னா மீன் வறுவல், மீன் குழம்பு, சாதம். மீன் வறுவலுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே மீன் வறுவலுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையானதும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பின்னாடி பாத்திரம் இருக்குது, அதையும் போய் கழுவிட்டு வரலான்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். பாத்திரம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வெளியே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சு கழுவுவேன். கொஞ்சமாக இருந்தால் உள்ளேயே கழுவிடுவேன். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு லன்ச்சு ரெடி பண்ணலான்னு உள்ளே வந்தாச்சு. குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வைக்கிறது, பூண்டு ஆல்ரெடி உரித்து வச்சுட்டு தான் போனேன். சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு தக்காளியை அரைச்சி வச்சுப்பேன். பூண்டு 1 2 இடித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி அரைச்சி வச்சது, குழம்புக்கு தேவையான புளி இதெல்லாமே ஊற வச்சுட்டேன். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3த்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டு பூண்டு, கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு
வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ சைடில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சி எடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ இந்த புளி ஃபில்டர் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கின்னு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளையும் அதிலே போட்டு கரைச்சி வச்சுட்டா, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சலை எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. தக்காளியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிக்கினேன் நான். தக்காளி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு, அதாவது புளியும் மிளகாத்தூளும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது குழம்புல இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்கானதுக்கப்புறம் மீன் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மீன் பேர் தெரியல, நான் வந்து தலை மட்டும்தான் போட்டு வைக்கிறேன். தலையும் ஒரே ஒரு வால் மட்டும் போடுறேன். மீன் போட்டுட்டு மீன் நல்லா வெந்துடுச்சுன்னா கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சுருந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே சாதம் வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் மீனும் வறுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கான சண்டே லன்ச் இதுதான். அண்ட் திஸ் இஸ் மை லன்ச் பிளேட். Thanks for watching. Bye bye.